தமிழ்நாட்டின் அழகான வண்ண நகரில் ஒரு புதிய நாள் உதித்தது. ஆனால் அந்த நகரின் மக்களின் மனதில் பல கவலைகள் இருந்தன. குப்பைகள், தண்ணீர் பிரச்சனை, உடைந்த சாலைகள், அனைவரும் பேசினார்கள். ஆனால் மாற்ற யாரும் முன்வரவில்லை. அந்த நகரில் 4 நண்பர்கள் வாழ்ந்தனர். அருள், கவி, மீனா, சூர்யா. அவர்கள் சாதாரண பள்ளி மாணவர்கள்தான். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. நம்ம ஊர் நல்லா மாறணும். ஒரு நாள் பள்ளிக்குச் செல்லும்போது பள்ளிவாசல் முழுவதும் குப்பைகள் குவிந்திருந்தது. குழந்தைகள் முகம் சுளித்தனர். இதையெல்லாம் யார் சுத்தம் செய்வாங்க என்று அனைவரும் பேசினர். அப்போது அருள் சொன்னான், நாமே தொடங்கலாமே. அந்த ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் மாற்றியது. மறுநாள் காலை 4 நண்பர்களும் துடைப்பம் எடுத்துக்கொண்டு வந்தனர். அவர்கள் சாலைகளை சுத்தம் செய்ய ஆரம்பித்தனர். ஆரம்பத்தில் மக்கள் சிரித்தனர். ஆனால் மெதுவாக சில குழந்தைகளும் பின்னர் பெரியவர்களும் இணைந்தனர். சில நாட்களில் ஊர் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. அதே நேரத்தில் புதிய பிரச்சனை ஒன்று வந்தது. மழை பெய்தும் குடிநீர் வரவில்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு என்றாள் மீனா. 4 நண்பர்களும் உண்மையை கண்டுபிடிக்க கிளம்பினர். அவர்கள் பழைய குழாய்களை பார்த்தனர். உடைந்த நீர் தொட்டிகளை பார்த்தனர். இறுதியில் சில முக்கிய ஆவணங்களை கண்டுபிடித்தனர். மக்களுக்காக வந்த பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. குழந்தைகள் பயந்தார்கள். ஆனால் சூர்யா சொன்னான், உண்மைக்கு பயப்படக்கூடாது. அப்போது அவர்களுக்கு உதவ வந்தார் ஒரு நேர்மையான பெண் அதிகாரி. அவர் குழந்தைகளின் துணிச்சலை பாராட்டினார். நீங்கள்தான் இந்த ஊரின் உண்மையான எதிர்காலம் என்றார். மக்கள் மெல்ல விழித்துக் கொண்டனர். அனைவரும் ஒன்றிணைந்து மரங்கள் நட்டனர். பள்ளிகளை சுத்தம் செய்தனர். சாலைகளை சரி செய்தனர். இறுதியாக ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த மேடையில் அருள் பேச ஆரம்பித்தான். அரசியல் என்றால் சண்டையில்லை. மக்களுக்கு நல்லது செய்வதுதான் உண்மையான தலைமை. கூட்டம் முழுவதும் கைத்தட்டலால் அதிர்ந்தது. அந்த நாளிலிருந்து வண்ண நகர் மாறியது. குழந்தைகள் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார்கள். நல்ல மாற்றம் வர பெரியவர்கள் மட்டும் தேவையில்லை. நல்ல மனசும் துணிச்சலும்